அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்தியா கூட்டணி 28 கட்சிகளை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் அதில் அங்கம் வகிக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கி வருகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலும் இடம்பெற்றுள்ளன என்பதை நாம் அறிவோம். பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சிதறி கிடக்கிற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் பதறி அடித்துக் கொண்டு மோடி பிரதமரானால் இந்த நாட்டுக்கு பெரும் தீங்கு விளையும் என்று கருத்துக்களை மக்களிடையே அழுத்தமாக பேசி வருகிறது நமது இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த காலகட்டத்தில் இருந்து 2014 என்கிற அந்த ஆண்டிலிருந்தே எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கக்கூடாது, ஒருங்கிணைய வேண்டும். காங்கிரசோடு எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் இடைவெளிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டு இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த நிலைப்பாட்டில் இருந்து சற்றும் விலகாமல், வழுவாமல், நழுவாமல் அந்த கருத்தை இன்னும் வலுவாக உரத்து பேசி வருகிறது. 2014, 2019 அந்த 5 ஆண்டு காலத்தில் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டிய தேவையை உணர்ந்தது என்றாலும் கூட 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒரே அணியில் திரள முடியாமல் போய்விட்டது. பாஜகவை வீழ்த்த வேண்டும். பாஜகவால் நாட்டில் வெறுப்பு அரசியல் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் சமூக நல்லிணக்கம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. தேசத்தின் ஒருமைப்பாடும் சிதைந்து வருகிறது என்கிற கவலை எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலே மேலோங்கி இருந்தது என்றாலும் கூட காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணையவில்லை, ஒரே அணியில் திரளவில்லை. அதனால் மீண்டும் 2019 பாஜக ஆட்சிக்கு வந்தது. மோடி பிரதமரானார். இப்போது மீண்டும் நாம் தேர்தலை சந்திக்கிற இந்த சூழலில் அதிலிருந்து மாறுபட்டு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது. அதுதான் இந்தியா கூட்டணி. கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட படிப்பினையின் விளைவாக எதிர்க்கட்சிகள் தங்களுக்கிடையில் என்ன முரண்கள் இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையிலே ஒருங்கிணைந்து
இந்தியா பிளாக் என்கிற பெயரில் ஓர் அணியில் திரண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் இப்படி ஒரு அணி உருவாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், தேசிய அளவில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நாடறிந்த ஒன்று. நாம் தமிழ்நாடு அளவிலே ஒரு மாநில கட்சியாக இயங்கி வருகிறோம் என்றாலும் கூட, அல்லது தென்னிந்திய மாநிலங்களிலும் நம்முடைய கொடிகள் பறக்கின்றன என்றாலும் கூட, தேசிய அளவில் நாம் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு பெரிய இயக்கம் இல்லை. ஆயினும் நமக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது, நாம் சும்மா இருந்துவிட முடியாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டிய தேவையை நாம் நாடு முழுவதும் பேசி வந்திருக்கிறோம். தலைவர்களிடையே கருத்துக்களை கூறி வந்திருக்கிறோம். பொதுக்கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் பேரணிகளிலும் இந்த கருத்துக்களை அழுத்தமாக முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்த கோரிக்கைகளை அவ்வப்போது ஒருங்கிணைக்கப்படுகிற நிகழ்ச்சிகளின் மேடைகளிலே வலியுறுத்தி இருக்கிறோம். ஆக ஒரு வகையில் இந்தியா கூட்டணி